ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் வந்த படங்கள்லே இது எல்லா பாக்ஸ் ஆஃபீஸையும் ரெக்கார்டையும் உடச்சி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்குமே. இப்படி சத்தாண்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் வேடிக்கை பார்க்க டூவட்டி வந்துருவாடா. இன்னும் நிறைய சீன்ஸ் இருந்தது, நாங்கள் எடுத்துட்டோம் டியூரேஷன்னால. ஏன்னா அது டெலிட்டட் சீன்ஸ்லாம் வர்றது வாய்ப்பு இருக்கா? ட்ரை பண்ணுறேன் கொண்டு வரேன். ஏன்னா ஸ்னீக் பீக்ல நான் ஒரு ஸ்டம்ப் சீன் பார்த்தேன் படத்தில். அது இல்லை, ஏன்னா நானும் நீங்கள்லாம் படம் பார்க்க போனால் நாங்கள் எத்தனை படங்கள் ஓட்டுவோம்ல, படம் நல்லா கடிச்சு. ஏன்னா நாங்கள்லாம் அப்படியே பண்ணிருக்கலாம்னு சொல்லுவோம். போரிங்காக இருந்தால் செம்ம பயங்கர ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் பசங்கள்லாம் போனால். ஸோ நம்மளுக்கும் கிடைக்கல அந்த பயம் இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து கலைச்சிட்டாங்கன்னா. ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு அதான் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஆடியன்ஸ் வியூஸ். எந்திரிச்சு போயிடுவாங்களோ இல்லாட்டி என்னன்னா 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க அப்பனை பற்றி, எங்களுக்கு தெரியாத அப்பாவா அந்த மாதிரி. ஆனால் லக்கிலி எவ்ரி ஒன் கனெக்டட். மேட்டர் ஆக்சுவலாக மேட்ரே டோட்டலாக வேற மேட்ரு. அதான்டா மேட்ரு. இந்த மேட்ரு ஒரு மேட்ரே இல்லடி. ஒரு சீனை எனக்கு பர்சனலி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிக்காது ஒரு படத்துக்கு. ஏன்னா ஒரு காட்சி அமைப்புலேயே அந்த உணர்வை கடத்தணும் ஒரு டிரெக்டர். அதனால தான் வெளிநாடுகளில் உலக திரைப்பட விழாக்கள் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டாலே எனக்கு பிடிக்காது. நம்ம திடீர்னு டாக் காமெடிக்கு ஒரு ட்ரெண்ட் வருது, ரொம்ப ஒரு வெஸ்டர்னாக போயிட்டுருக்கு. வெஸ்டர்ன் இல்லாமல் ஒரு சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு டியூனில் போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், லோக்கலாக இறங்கிடலாம் அப்படின்னு நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் மியூசிக் நிறையா இருக்கும். அது என்னோட நானே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. செத்தா அவங்க அப்பா மாதிரி சாகணும் மாஸ். சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் டைரக்டர் திரு இளங்கோ ராம் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. பெருசு படத்துடைய டைரக்டர். அவர்கிட்ட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி படத்தை பற்றியும் சரி, அவருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார். வணக்கம். முதல் நன்றி சேனலுக்கு வந்ததுக்கு. பெருசு படம் எனக்கு படம் பார்த்த உடனேயும் சரி, இல்லை ட்ரெய்லர் பார்த்தப்பலேருந்து இந்த ஒரு க்யூரியஸ் எங்கேருந்து சார் பிடிச்சது இந்த ஒரு ஜானர், இது எங்கே ஐடியா, இந்த ஐடியா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆனஸ்ட்லி கிருஷ்ணா, அதான் சும்மா ஒரு இமேஜ் நம்மளுக்கு க்ரியேட் ஆனது. ஒரு இமேஜ் இப்படி நடந்தால் என்ன ஆகும்னு தோணுச்சு, அப்படியே எழுதுனது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் நான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு அம்மா தான் மகனை தேடி போகிற மாதிரி அந்த யுத்த காலத்தில் ஸ்ரீலங்காவில். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஏன்னா நிறையா அந்த டைமில் நிறையா அம்மா, அந்த பாதிக்கப்பட்ட அம்மாக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னும் டைம் எனக்கு தேவைப்பட்டதுனால சரி ஒரு சிம்பிளாக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு படம் பண்ணுவோன்னு தான் இந்த ஐடியா வந்தது. ஆனஸ்ட்லி எப்படி வந்ததுன்னு தெரியல, வந்துட்டு குயிக்காக ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். ஓகே, அந்த மாதிரி தான். அந்த ஐடியா வந்தோடனே நம்ம உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கணும் சார், என்னடா இப்படி ஒரு ஐடியா யோசிச்சிட்டோம், நம்ம ஸ்கிரிப்டாகவும் எழுதிட்டோம், இதை ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க? இந்த ஐடியா ஃபஸ்ட்டு கேட்ட நபர் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? என்னோடய ஒய்ஃப் இரானியா, அவங்க தான் ப்ரொடியூசர் டின்டிகோட ஒரிஜினலோட. அப்போ அவங்கள தான் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சிரிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ தான் நீங்கள் கரெக்டான ட்ராக் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா என்னோடய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாகவும் டார்க்காகவும் ஒரு எமோஷனலாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு டார்க்காக பேசிக்கலாக இருக்கும் எல்லாமே. என்னோட எழுதின ஸ்கிரிப்ட்லாம் அவங்க படிச்சுட்டு ரொம்ப சிலதெல்லாம் அவங்களுக்கு படிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ இப்போ தான் சொன்னாங்க, அப்பா இப்போ தான் நீங்கள் சிம்பிளாக ஜாலியான ஒரு படம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, உமாபதி, நவனி, கார்த்திக் அப்படின்னு, அவங்களெல்லாம் படிக்க விடுதுன்னா அவங்களும் செம்ம ஜாலியாக இருக்குது, பண்ணிடலாம். அப்படி தான் டென்டிகோ ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார், இப்போது டென்டிகோ அதுதான் வந்து இந்த பெருசு படத்துடைய ஒரிஜினல். அந்த ட்ரெய்லர் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு அதோட அப்ரோச் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம பார்த்த படத்தோட டோனும் இந்த டோனும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எதனால சார் அந்த டோன் இங்கே பெருசுக்கு மாற்றின காரணம்? அந்த ஒவ்வொரு மக்களோட வாழ்வியல், அதோட ஸ்டைல் ஆஃப் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருப்பேன் நான் எப்பயுமே. அதுதான். ஏன்னா இப்போ டென்டிகோ நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே சிங்கள மக்களோட அந்த ஒரு கல்ச்சுரல் அந்த ஸ்பீட், அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு 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 அந்த படம் ரொம்ப வாழ்வியலோடு ஒட்டி இருக்கும், ரியலாகவும். அந்த மக்கள் அவங்க பார்த்தானா எங்கள் வீட்டில் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கலர்ஸ், அந்த டோன், அந்த மக்களோட அந்த கரெக்டாக இருக்கணும்னு எப்பயுமே நான் யோசிக்கிறது. அதே கொஞ்சம் அது அப்போ உலக திரைப்பட விழாக்களுக்கும் போச்சு அந்த படம். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் போய், ஏலிஸ் ஃபெஸ்டிவலெல்லாம் போய், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கிச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய இன்னும் சாவோ பவுலோ, அப்புறம் கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்போ ஃப்ரீபர்கில் ஸ்விஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட், இதெல்லாம் இந்த டாப் மோஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் காம்படிஷன்லையும் வின் பண்ணியிருக்கு, காம்படிஷனில் செலக்ட் ஆகியும் இருந்திருக்கு இந்த படம். ஏன் அப்ரோச் டிஃப்ரெண்ட்னா,
இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டைலில் இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு மண்ணுக்கான ஒரு ஒரு கதைக்களம், அந்த இந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. ஆமாம். இப்போ என்ன சர்ப்ரைசிங்னா, அங்கே டென்டிகோ கமர்ஷியலாக இல்லைன்னு நாங்கள் எதிர்பார்த்து தான் நான் பண்ணேன். ஒரு படம் இப்படி இருக்கணும்னு. அங்கே பெரிய பிளாக் பஸ்டர் அது டென்டிகோ. அதாவது ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் வந்த படங்கள்லே இது எல்லா பாக்ஸ் ஆஃபீஸையும் ரெக்கார்டையும் உடச்சி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்குமே. ஏன்னா நாங்கள் கமர்ஷியலாக எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு படம் இப்படி இருக்கணும்னு நான் எடுத்தது அது. அதை எல்லோரும் கொண்டாடுறாங்க அங்கே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். அதாவது இப்போ வந்து ஓவராலே ஸ்ரீலங்கன் பாக்ஸ் ஆஃபீஸில் இது ஹையஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு படம். ஸோ அதான் இப்போ தமிழில் நாங்கள் எடுக்கல, நிறைய ஆட் பண்ணோம் காமெடிஸ், அந்த டயலாக் பேஸ் காமெடிஸ். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட் கிருஷ்ணா. ஏதாச்சும் ஒரு இடத்துல டைல்யூட் ஆனால், ஒரு இடத்துல கொஞ்சம் தவறினா கூட ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி அருவருப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த ரொம்ப ரியலாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஒரு ஒரு எடுக்காமல் கொஞ்சம் நம்ம அதுக்காக ஒரு காமெடி ஹியூமர் கலந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஜானர் ஷிஃப்ட்னு நம்ம வரும்போது நம்ம ஆட்களுக்கு இது காமெடி அப்படிங்கிறத இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே காமெடி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தப்புன்னு இல்லை. ஏன்னா எங்கள் ஆடியன்ஸும், நான் எப்பயுமே அதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். எந்த ஊர்லேயுமே நாங்கள் என்ன ஃபில்ம் மேக்கர்ஸில் ஆடியன்ஸுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் யோசித்து தான் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அதுவே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. கிருஷ்ணா. ப்ளஸ் எனக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருந்தது. அதாவது அதே படத்தை திருப்பி அப்படியே பண்ணால் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதே படத்தை வேறு மாதிரி ஜாலியாக சும்மா மசாலாவாக ஸ்பைசியாக பண்ணுறதுல இன்னும் எனக்குமே ஒரு வித்தியாசமாக இருக்கே நம்ம படமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரே அதான் இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் கூட அவங்க வந்து அப்படியே டென்டிகோ தான் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு நான் வந்து பெருசோட ரீமேக் இல்லை, டென்டிகோட ரீமேக். ஆமாம், அப்படியே எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்க சொன்னாங்க அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு. நான் இங்கே வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அதே பண்ணால் எனக்கு போரிங்காக இருக்கும், அந்த ஆனஸ்டி வராது. இப்போ டென்டிகோவே நான் திருப்பி அப்படியே ரீமேக் பண்ணியிருந்தா கூட அந்த டென்டிகோட்டு இருந்த கவனம் இதில் இருக்காது. இப்போ பெருசில் நிறைய அடிஷனல் பண்ணனால இதுவுமே எனக்கு ஒரு புது படம், எனக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதான் இப்போ ஹிந்தி எனக்கே பண்ண சொன்னால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே பண்ணால், ஏன்னா ஒரு க்ளீனாக ஒரு ஆர்டோஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டோம். ஆர்டோஸுங்கிற டேர்முமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு வாழ்வியல் கரெக்டானது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக காமெடியெலாம் ஆட் பண்ணி ஒன்று பண்ணிட்டோம். மூணாக வேறு பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்லி இதை பண்ணணும். அதை பண்ணால் எனக்கு நான் அதுக்கு ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டேன்னு தோணிச்சு, நல்லா பண்ணலை. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் அன்சல் மேத்தா பண்ணுறாரு அந்த படத்தை. சார் அப்படி இருக்கும்போது இப்போ டென்டிகோவும் பெருசு இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பெருசுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபியூனரல் வீடு இருந்தால் அங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபியூனரல் வீட்டில் என்ன நடக்குங்கிற ஐடியா இல்லை. இது பார்க்கும்போது ஓகே இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற அந்த வைப்பு வந்து டென்டிகோவில் தெரியுது. இங்கே இந்த வைப்பு வந்து சூப்பராக பிடிச்சிருந்தீங்க. அதெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே ஒரு ஃபியூனரல் வீட்டில் இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வைப்பு எப்படி சார் நீங்கள் பிடிச்சிங்க? எனக்கு அது ரொம்ப இன்னும் நிறைய சீன்ஸ் இருந்தது, நாங்கள் எடுத்துட்டோம் டியூரேஷன்னால. ஏன்னா அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் வர்றது வாய்ப்பு இருக்கா? ட்ரை பண்ணுறேன் கொண்டு வரேன். ஏன்னா ஸ்பீக்கில் நான் ஒரு ஸ்டம்ப் சீன் பார்த்தேன், அது படத்தில் அது இல்லை, அது சும்மா இருந்தது. டெலிட்டட் சீன்ஸ் நிறையா இருக்குது. முனிஷ்காந்த் அவர் வந்து இன்னும் அந்த அண்ணன் தம்பியும் டார்ச்சர் பண்ணிடுவார். அந்த ஏன்னா ஊர்க்காரங்கள் அப்படி இருக்காங்க, நாங்கள் தான் எல்லாம் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய சீன் அவர் லைட் போஸ்ட் கம்பன் நடுறதில் வந்து பிரச்சனைப்படுத்திட்டு இருப்பார். ஏன்னா எனக்கு என்னென்னா, ஒரு திருமணமோ ஒரு சாவு வீட்லேயும் நிறைய விஷயங்கள் தெரியும் நம்மளுக்கு, அழகாக இருக்கும் நம்ம. ஏன்னா அப்போ தான் சொந்தக்காரங்களாம் போய் பார்க்க போவோம், துக்க விசாரிக்கிறேன்னு அது தான் எல்லாம். ஏன்னா அப்போ நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஒருத்தன் தான் எல்லாம் செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பான், ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எல்லாம் பண்ணிகிட்ருப்பான். அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் ரசித்து நான் பண்ணது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் ஒரு கதையோட கரு இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு. இப்போ டென்டிகோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 35-40 நிமிஷம், இது 2 hours. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் 210 இருந்தது, 210 207 இருந்தது. அதில் இருந்தது நிறைய சீன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி சாவு வீடுக்கான சீன்கள்லாம் நிறைய இருக்கும். சரக்கு அடிக்கிறது, பாலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க. அப்புறம் ஏன்னா கதையை தாண்டி வரும், அதெல்லாம் கதையை தாண்டி வருதுன்னா, ஆனால் சாவு வீட்டுக்கான ஒரு நிகழ்வுகள் தான். ஏன்னா எப்பயுமே எனக்கு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணால் பெருசாக மறந்துடும். அது அதனால நிறைய அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. டெலிட்டட் சீனில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா
ரொம்ப ஏன்னா ஒரு சாவு வீட்டில் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாவு வீடு எனக்கு ஏன்னா இன்னும் என்னென்ன இருக்குங்கிற கேட்டு நான் அப்படி எழுதுனது. எனக்கு அந்த சாவு வீட்டை தாண்டி பக்கத்து வீட்டு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா உண்மையிலேயே அது இங்கே மட்டும் தானா இல்லை டெண்டிகோலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க? டெண்டிகோல் அந்த அம்மா இப்போ எந்த ஊராக இருந்தாலும் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க. அதான் நான் இப்போ இட்டாலியிலும் ரீமேக் ஆகுது. ஓகே. இட்டாலியில் வந்து ஒரு சவுத் ரீஜன், அந்த ரீஜன் சவுத் ஆஃப் இட்டாலியில் அந்த ரீஜனை பேஸ் பண்ணி தான் கதை இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த கம்யூனிட்டியும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதான் நாங்கள் பொதுவாக ஒரு சொல்லுவோம், எங்கள் ஊரில் தான் அப்படி, வெளிநாட்டில் தான் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகள்லையும் நம்ம கேட்டதுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது, அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் பார்த்து நிறையா அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்காவில் செலக்ட் ஆனது ஒரு ஃபஸ்ட்டு. அங்கே எனக்கு கமெண்ட் வந்து அவங்க அங்கேயும் வெரி காமன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், ஒரு எல்லாமே ஒரு மனிதோட நம்ம மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து இந்தியாவில் தான்டா இப்படி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அதுதான் வேர்ல்டு வைடாக இருக்கவங்க எல்லா மக்களாலே ரிலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடிக்கிறது, ஏதோ அவங்க கிட்டதுனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். மனிதன் சேம் தானே எங்கே போனாலும், அதே குணங்கள். இதை சூப்பர். இப்போது இந்த ஐடியா வந்தாலும் இதை காமெடி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு ஏன்னா அதான் லைட் ஹியூமரை நான் தொடங்கல நான் சொன்னேன், ஒரு சீரியஸான சப்ஜெக்டாக இருந்தேன் எடுத்துக்கிறதுனால இப்போ ஒரு லைட்டாக எடுக்கணும்னு. இதை லைட்டாக இப்போ டென்டிகோவில் பார்த்தா இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்கும், இன்னும் ரொம்ப சிரிப்பும் கூட இருக்கும். ஏன்னா அங்கே இன்னும் ரொம்ப சீரியஸாக ஒரு இடத்துல அவங்க சிரிக்கிறதுக்காக டயலாக்ஸோ சிரிக்கிற அட்டம்ப்டாக அது ஏதோ காமெடியாக இருக்காது, அதனால் பார்க்குறவங்களுக்கு இன்னும் சிரிப்பு கூட வரும். இண்டிகோவில் எனக்கு நான் ட்ரெய்லர்லேயே பார்த்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோக்கா இல்லைனாலும் டைலாக்ஸ் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க சொல்லனாலும் அந்த ஹாக்கி பேட் டைலாக் வந்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆமாம். ஆனால் இங்கே நமக்கு அந்த டைலாக் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் அந்த எக்ஸ்ப்ரெஷனோடவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நமக்கு தேவைப்படுது இங்கே கன்வே பண்ணுங்க. ஏன்னா அந்த பழகிட்டோம் நம்ம ஒரு சீனை. எனக்கு பர்சனலி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிக்காது ஒரு படத்துக்கு. ஏன்னா ஒரு காட்சி அமைப்பிலே அந்த உணர்வை கடத்தணும் ஒரு டிரெக்டர். அதனால தான் வெளிநாடுகளில் உலக திரைப்பட விழாக்கள் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. லைவ் சவுண்ட் வேணும், சிங்க் சவுண்டு. ஏன்னா திருப்பி டப்பிங் பண்ணாலே அந்த உணர்வு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஒரு லைவோ ஒரு சிங்க் சவுண்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு நாய்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. சில படங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்டிங்லேயே அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஆக்டிங் எப்போ வருதுன்னா சிங்க் சவுண்டோட நம்ம அதை கேப்சர் பண்ணல வர எமோஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி சப்ஜெக்டிவ் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து இங்கே எப்படி இருக்குன்னா டப்பிங்கில் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனால் அது நிறையா பேர் பண்ணுறாங்க, சரியாக வருது, ஆகுது. இது சப்ஜெக்டிவ் தான், இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். உலக திரைப்பட விழாக்கள்லாம் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு லைவ் சவுண்டும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவு சிங்க் சவுண்ட் ப்ளஸ் பிஜிஎம்லாம் குறைச்சிடணும். ஏன்னா ஒரு சீனை வந்து நாங்கள் பிஜிஎம் போட்டு எப்படி நீங்கள் சிரிக்கணும்னா சிரிக்கணும், அழுகணும்னு சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து அப்போ உலக திரைப்பட விழாக்கள் அதுதான் வேணும் அப்படின்னு நாங்கள் மாற்றவும் கூடாது. அதுவும் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா நாங்கள்லாம் சின்னதுலேருந்தே இளையராஜா சார் அந்த மாதிரி அவங்களோட பாட்டுகள்லேயே வாழ்ந்து வந்தவங்க. எங்களுக்கு ஒரு சோகன்னா எங்களுக்கு பாட்டு வேணும், சந்தோஷம்னா பாட்டு வேணும். அப்போ அந்த மனநிலை அதை அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி போடுறதுனால இப்போ அதுதான் இப்போ எனக்கு டென்டிகோவில் எதுவுமே நானும் என் சவுண்ட் டிசைனர் ரங்கன்னு அவரோட டிஸ்கஷன்லாம் ஐயோ இது வேணான்னு 2 பேரும் இல்லை கொஞ்சமாச்சும் எங்கேயாவது வைப்போம் ஒரு இடத்துல. அப்படி தான் நாங்கள் அங்கே பண்ணோம். இங்கே வந்து ஆப்போசிட், நானும் சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் 8 தோட்டாக்கெல்லாம் பண்ணார், ரொம்ப டேலண்டட் யங் சார். அவர் வேணான்னா கூட நான் போடுங்குவேன். அவர் என்ன சார் டென்டிகோலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, இங்கே போடு இல்லை எனக்கு வேணும், இந்த இடத்துல போடுன்னு அவரை டார்ச்சர் பண்ணி அவரே மெதுவாக இல்லை இங்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அது எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. தேங்க்ஸ் கிருஷ்ணா. அதுதான் அல்டிமேட். நான் எப்பயும் சொல்கிறது என்னென்னா, என்றைக்கு ஒரு ஆடியன்ஸை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே whom you are targeting is very important. நீங்கள் படம் யாருக்கு பண்ணுறீங்க, ஏன்னா நானும் நீங்கள்லாம் படம் பார்க்க போனால் நாங்கள் எத்தனை படங்களை ஓட்டுவோம்ல, படம் என்னடா கடிச்சு, ஏன்னா நாங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவோம். போரிங்காக இருந்தால் செம்ம பயங்கர ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் பசங்கள்லாம் போனால். ஸோ நம்மளுக்கும் இடைக்கில அந்த பயம் இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து கலைச்சிட்டாங்கன்னா. ஸோ அந்த பயம் இருக்குது. அதே மாதிரி எங்கெங்கே மியூசிக்கில் நிறையா சப்போர்ட் பண்ண வேண்டியிருந்தது சில இடங்களில். ஸோ அதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸோடு நான் படம் எடுக்காமல், பட் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எந்த மியூசிக் போடலாம், கொஞ்சம் முதல்ல நம்ம
ஒரு மாதிரி சவுத் அமெரிக்கன் டியூனில் ஃப்ளேவரில் போட்டுருந்தோம் சரிவரில். அப்போ தான் நானும் சுந்தர் சொன்னேன், இல்லை நம்ம ஏர்த்தியாக போகலாம், மிருதங்கம் நாதஸ்வரம்லாம் வச்சு அப்படின்னா கலக்கியிருப்பார் அவர். அது இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணிச்சு ரொம்ப. ஏன்னா நம்ம திடீர்னு டார்க் காமெடிக்கு ஒரு ட்ரெண்ட் வருது, ரொம்ப ஒரு வெஸ்டர்னாக போயிட்டுருக்கோம். வெஸ்டர்ன் இல்லாமல் சவுத் அமெரிக்கன் அந்த மாதிரி ஒரு டியூனில் போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், லோக்கலாக இறங்கிடலாம் அப்படின்னு நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் மியூசிக் நிறையா இருக்கும், அது நானே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. அப்படி இருந்தாலும் பெருசில் எனக்கு அந்த ஒரு டச் வந்து இந்த வைபவும் அவங்க சுனில் அண்ணனும் காருக்குள்ளே உட்காந்து பேசுகிற அந்த சீனில் வந்து எனக்கு டெண்டிகோவோட டச் வந்து லைட்டாக தெரிஞ்சுது. இப்போ அதை பார்த்துட்டு நான் இதை பார்க்குறதுனால சொல்கிறேன், அந்த சீன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு பிஜிஎம் இல்லாமல். ஆமாம் ஆமாம். அது இந்த இடத்துல நமக்கு அந்த அப்ரோச் வேணுங்கிறதுனால பண்ணீங்களா, இல்லை ஓகே இந்த ஃபீல் வந்து நான் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்க? அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு வெரி லாங் டேக், அதுவுமே சிங்கிள் டேக்கில் 2 பேரும் அட்டகாசமாக நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய காமெடி சீன் வந்து இங்கே நடக்க போகுது, அதோட பேஸ்மெண்ட்டும் இங்கே கொடுக்கணும், அந்த ஐஸ் பொட்டியோட பேஸ்மெண்ட்டும் இங்கே கொடுத்தாகணும். அதே நேரத்தில் உங்களோட கனெக்டும் இப்போ சுனில் அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்குமான கனெக்டே அந்த 3 நிமிஷம் சீனில் தான் இருந்தது. அதுவுமே எனக்கு பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு அதான் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஆடியன்ஸ் வியூஸ். எந்திரிச்சு போயிடுவாங்களோ, இல்லாட்டி என்னன்னா 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்பனை பற்றி, எங்களுக்கு தெரியாத அப்பாவா அந்த மாதிரி. ஆனால் லக்கீலி எவ்ரி ஒன் கனெக்டட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு அதுதான் பயமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக காமெடி போயிட்டு இருக்கல, திடீர்னு எமோஷனை சொருகிறது வந்து ஏதோ ஃபோர்ஸ் ஃபிட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை இல்லை ஏன்னா அது ஹெல்ப் 2 பேரும் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருப்பாங்க. சுனில் அண்ணா அண்ட் வைபோ ரொம்ப கேஷுவலாக அந்த சீனை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஒரு எமோஷனில் கூட கேட்டாங்க, ஃபுல்லாக அந்த குடிகாரன் அந்த வைப் வந்து கொண்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு எதுவும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரல். வைபோ நான் எப்பயுமே அதான் சொல்கிறது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. வெரி வெல். அவர் எப்படின்னா ஒரு காமெடிக்கு இஸ் லைக் டு த பாயிண்ட், ரொம்ப சட்டிலாக அழட்டிக்காமல் காமெடியை பண்ணுவார். நேச்சுரலாகவே காமெடி இருக்குது, அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது படத்துக்கு. ப்ளஸ் சுனில், அவரோட அண்ணா சுனில் அண்ணா, இஸ் வெரி வெர்சடைல் ஆக்டர். ஈ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் சினிமா வெரி வெல். இந்த கேரக்டர் என்ன ஒரு இடத்துலையும் ஒரு கரெக்டான, அவர் ஒரு ஸ்டடியாக ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தார். அந்த ரியல் லைஃப் பிரதர்ஸே கேஸ்ட் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? வெரி வெரி மச். எனக்கு ஏன்னா வேறு யாரையும் ப்ளேஸ் பண்ணி பார்க்க தெரியலை. ஏன்னா கரெக்டாக இருந்தது, அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஏன்னா ரியல் லைஃப்லேயும் அவங்க அப்படி தான், ஒரு அண்ணன் ஒரு கொஞ்சம் அந்த அண்ணா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அண்ணன், கொஞ்சம் ஜாலியான தம்பி, அண்ணன் ரொம்ப பார்த்துக்குவார் தம்பி, அந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் அவங்க அப்படி தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்க 2 பேரும் நடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, அந்த கேரக்டர் ஃபிட் ஆகிட்டாங்க, கரெக்டாக இருந்தது. கிருஷ்ணா நான் அதான் ஒரு கிருஷ்ணா ஒரு நல்ல படத்துக்கு வந்து மெசேஜ் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் இதே. ஒரு நல்ல படம் ஒரு காலத்துலேயும் மெசேஜ் சொல்லக்கூடாது, வாழ்வியில் பதிவு செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா அது இங்கே நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பெரிய டிரெக்டர்ஸ்லாம் சொல்கிறது, ஒரு நல்ல படம் மெசேஜ் சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணுங்கிறது வெரி சப்ஜெக்டிவ். அகெயின் இது இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தப்பு அது.